ரோம போர்ச்சேவன் இயேசு இடத்துல வர்றான், என் வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான், வந்து சுகமாக்குன்னு கேட்குறான். இயேசு சொல்ல, சரி நான் வந்து சுகமாக்குறேன்றார். அப்புறம் அவன் சொல்கிறான், இல்லை என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்னுடைய வேலைக்காரன் அவன் எங்கேயோ இருக்கிறான் தூரத்தில், ஆனால் இவன் என்ன நம்புறான், ஒரு வார்த்தை சொன்னால் அந்த அவன் சோமாவான்றதை நம்புகிறான். யூதர்கள் கூட அப்படி நம்பினது கிடையாது. இவன் ஒரு புறஜாதியான், ரோம போர் சேவன் பாருங்க. இவனுக்கு ஆபிரகாம் தெரியாது, மோசே தெரியாது, ஒன்றும் தெரியாது, பழைய உடன்படிக்கை தெரியாது, பைபிள் வாசது இல்லாமல் பழைய ஏற்பாட்டை ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரியுது எப்படி இயேசுவை பார்த்துருக்கான். போன போது பிசாசு வியாதி போன போது. அப்போ சொல்கிறான், நான் ஒரு அதிகாரி, ஒருத்தனை வான வர்றான், ஒருத்தனை போகிறான், எனக்கு அதிகாரம் இருக்குது மிலிட்ரி ஆஃபீஸராக. அதுபோல் உமக்கு ஆவிக்குரிய அதிகாரம் இருக்குது, நீர் சொன்னாது அப்படியே ஆகும். ஆகவே இங்கேயே இருந்து என் வீட்டுக்கு ஏன் வர்றீர், இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அவன் சுகமாவான்றார். இயேசு ஆச்சரியமாயிடுச்சு. சீசரில் பார்த்து லெசன் எடுக்கிறார். பார்த்தியாப்பா, இது மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரவேலர் மத்தியில் கூட இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் கண்டதில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா பேதுரு மாமியார் வீட்டு கூட போய் தான் ஒரு தொட்டு தான் சுகமாக்கினார். அவன் கூட்டு போயிருப்பான்னு நினைக்கிறான். வாங்க சார், கூட்டு போய் பேதுரு மாமியார் வந்து தலையில் கை வைங்கன்னு சொல்லி வச்சு அப்புறம் தான் சுகமாச்சு. நான் நினைக்கிறேன் வீட்டிலே பெரிய லைன் கூட்டிகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் வந்து என்ன கொஞ்சம் தொடுங்க, இன்னும் கொஞ்சம் தொடுங்கன்னு. எல்லோரும் இப்படி தான் நடந்திருக்கும். நம்ம கூட்டம் நடக்கிற மாதிரி, இந்த சென்னையில் நடக்கிற கூட்டங்கள் மாதிரி தான் நடந்திருக்கும். அது சொல்கிறாரு, இது யாருக்கும் ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் யூதர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதை மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. அவனுக்கு என்ன புரிஞ்சுது, எபிரேயர் 11:3 சொல்லியிருக்கிறது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் என்ன நம்புகிறான், விசுவாசம் என்னும் சக்தி தான் உலகத்தில் நாம் காண்கிற எல்லாத்தையும் உண்டாக்குனது. அந்த சக்தியை தேவன் தம்முடைய வார்த்தையில் வச்சிருக்கிறாரு. வார்த்தையில் வச்சு அதை அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை வந்தால் போதும் சுகம் வந்துடும் அப்படின்றத அவன் நம்புகிறான். அது சொல்கிறார், என்ன அற்புதமான விசுவாசம் அப்படிங்கிறாரு. அப்போ அது என்ன போதிக்குது, விசுவாசம் எவ்வளோ வல்லமை உள்ளது. ஒரு வார்த்தை போதும், அவ்வளோ வல்லமை உள்ளது. ஒரு வார்த்தை சொன்னார், உலகமே உண்டாச்சு. ஒரு வார்த்தை போதும் சுகமாக்குறதுக்கு. தூரம் எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தேசத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, சுகம் வந்து கிடைக்கும். ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லி. எல்லாம் அந்த வல்லமை, விசுவாசத்தின் அபார சக்தி, வல்லமை.